ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை வழக்கறிஞர் ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா முக்கியமான தலைப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் யாராவது அப்பாவோ இல்லை குடும்பத் தலைவரோ இல்லை வேறு யாராவதோ ஒரு குடும்பத்தில் உறுப்பினர் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டு, அந்த வாரிசு உரிமை சர்டிஃபிகேட், லீகல் சர்டிஃபிகேட் கேட்டு நம்ம தாலுகா ஆஃபீஸில் மனு கொடுப்போம். வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுப்போம். அந்த மாதிரி மனு கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் அப்பா இறந்து போயிருப்பார். அப்பா இறந்தவர் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அவர் பேரில் இருக்கிற சொத்துக்களையும் அவர் வச்சுருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தையும் மற்ற அரசு நலத்திட்ட உதவிகளையும் பெறத்துக்கு வாரிசு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவசியம். அதை அவங்க பேரில் மாற்றுறதுக்காக நம்ம என்ன லீகல் சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணணும். என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் அப்பா இருந்த பிறகு அவருக்கு 4 வாரிசுகள் இருக்காங்கன்னா, பெரியவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அவர் பேரில் மட்டும் வாரிசு சர்டிஃபிகேட் கேட்பார். அவருக்கு மட்டும். மற்ற 3 பேரை மறைச்சிடுவார். இல்லை 2 பேர் இருப்பாங்க, மற்ற 2 பேரை விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, அந்த சொத்துக்களில் அவர் விட்டுட்டு போன சொத்துக்களில், அந்த குடும்ப சொத்துக்களில் நிலமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், அவங்களுக்கு மற்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகள் கிடைக்காத போயிடும். இந்த மாதிரி பொய்யான தகவலை கொடுத்து வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கூட இருக்கிற அண்ணன் தம்பிகளில் அண்ணன் பண்ணுவார், தம்பிக்குள்ளே வாரிசை காமிக்காமல் இவர் மட்டும் அந்த சொத்தை, அப்பா பேரில் இருக்கிற சொத்தை வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி இவர் பேருக்கு மாற்றிக்குவார். தம்பி என்ன பண்ணோம், இது மாற்றிருந்து தப்புன்னு சொல்லி நாளைக்கு கோர்ட்டு வரைக்கும் போய் கேஸ் போட்டு தான் ஜெயிக்க முடியும். ஆனால் அண்மையில் அதுக்கு ஆப்படிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு. அது என்ன விஷயம்னு சொல்லிடுறோம் பாருங்கள். நீதியரசர், சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் ரிட் பெட்டிஷன் நம்பர் 5399/2024, தீர்ப்பு நாள் 23/4/2024 தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மனுதாரர் யாருன்னு பார்த்திங்கன்னா மாரண்ணன். எதிர் மனுதாரர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் 1, 2வது மேட்டுப்பாளையம் தாசில்தார், 3வதாக கோர்ட்டே தானாகவே சேர்ந்து இந்த வழக்கில் ரெவன்யூ கமிஷனர் வருவாய் ஆணையரை ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் வருவாய் நிர்வாக ஆணையரை 3வது பார்ட்டியாக கோர்ட்டு சுயமாக சேர்த்துருக்காங்க. அவர் என்ன கேட்குறாரு, அவர் குடும்பத்தில் என்ன நடந்திருக்குன்னு பேப்பரில் செய்தி வந்திருக்கு. நான் இந்த தீர்ப்பை நான் உங்களுக்கு தீர்ப்பையும் பேப்பரில் தினமடலில் வந்த செய்தியை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். பேப்பர் செய்தியை சொல்லிடுறேன். உண்மையை மறைத்து வாரிசு சான்றிதழ் கேட்டால் இனி குற்ற வழக்கு பாயும். அதாவது கோவை மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் மாரண்ணன். அவர் இறந்து போன அப்பா மாரண்ண கவுண்டரின் ஒரே வாரிசு என மாரண்ண கவுண்டர் தான் அப்ளிகேஷன் போடுறாரு. அவங்க இறந்து போன அவங்க அப்பாவுக்கு இவர் ஒரே ஒரு வாரிசு தான் அப்படின்னு சொல்லி வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டு மேட்டுப்பாளையம் தாலுகாட்ட அப்ளிகேஷன் போடுறாரு. வருவாய் அதிகாரிகள் விசாரணை நடத்துகிறாங்க. இதில் விசாரணை பண்ணி பார்த்தா மாரண்ண கவுண்டர் இல்லாமல் மாரண்ண கவுண்டரோட அப்பாவுக்கு 4, இவரோட சேர்த்து மாரண்ணன் சேர்த்து மொத்தம் 4 வாரிசுகள் இருக்கிறதா ஒன்றும் தெரிய வருது. இதனால் இவருடைய வாரிசு சர்டிஃபிகேட் கேட்ட அந்த விண்ணப்பத்தை நிராகரித்து மேட்டுப்பாளையம் தாலுகார் உத்தரவு போட்டுறாரு. அந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் சொன்ன வழக்கு நம்பர் சொன்னேன் இல்லையா, அந்த ரிட் பெட்டிஷனை போடுறாரு. இந்த வழக்கு பார்த்திங்கன்னா நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அதில் அப்போ நீதிபதி என்ன உத்தரவு போட்டார்னா, அந்த தகவலை மட்டும் படிச்சிடும் பாருங்க. முக்கியமான தகவல்: உண்மையான விவரங்களை மறைத்து விண்ணப்பிப்பதால் அதை நம்பி வருவாய் அதிகாரிகள் வாரிசு சான்றிதழை வழங்குகின்றனர். இறந்தவரின் சொத்துக்களுக்கு வாரிசாளர் உரிமையாளர் ஆகிறார். உண்மை தகவல்களை மறைத்து வாரிசு சான்று பெற்று இறந்தவரின் சொத்துக்களை மாற்றுவதால் மற்ற வாரிசுதாரர்களின் உரிமை பாதிக்கப்படுகிறது. சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் பெற உண்மையான தகவலை மறைத்து பொய் தகவலை வழங்குவது இந்திய தண்டனை சட்டப்படி குற்றமாகும். எனவே வருவாய் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி போலீஸில் புகார் அளிக்க வேண்டும். வாரிசு சான்றிதழ் வழங்கும் போது வருவாய் அதிகாரிகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முறையான விசாரணை நடத்த வேண்டும். வாரிசு சான்றிதழ் கேட்டு பொய் தகவலை அளிப்பவர்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகுந்த அறிவுறுத்தலை வருவாய் நிர்வாக ஆணையர் வழங்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தாசில்தாருக்கும் ரெவன்யூவுக்கும்
ஒரு சர்க்குலர் போடணும்னு சொல்லியிருக்காரு. தீர்ப்பில் இருக்குது, அந்த பேப்பரில் செய்தி தெளிவாக இல்லை. சர்க்குலர் போட சொல்லியிருக்காரு உடனடியாக. இந்த மாதிரி பொய் தகவல் கொடுத்தா, யார் பொய் உண்மையான தகவல் மறைச்சி, அதான் 4 பேர் வாரிசிருக்காங்கன்னா ஒருத்தர் மட்டும் இருக்காருன்னு சொல்லி பொய் சர்டிஃபிகேட் வாங்குறது. அந்த மாதிரி விசாரணையில் தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு எதிராக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வருவாய்த்துறையினே தாலுகா ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரிகளே அந்த யார் அப்ளிகேஷன் போடாதற்கு எதிராக புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட வைக்கணும், குற்ற வழக்கு தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. பொய் தகவல் விண்ணப்பங்களுக்கு எதிராக போலீஸுக்கு புகார் அளிக்கும்படி 5 வாரங்களுக்குள் அனைத்து வருவாய் அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும். இந்த தீர்ப்பு வந்ததுலேருந்து 5 வாரத்துக்குள்ளே பொய் சர்டிஃபிகேட்டு உண்மையை மறைச்சி வாரி சர்டிஃபிகேட் யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் போடுறதுக்கு எல்லா வருவாய்த்துறையினருக்கும் உத்தரவு சுற்றறிக்கை அனுப்பணும்னு சொல்லி வருவாய் நிர்வாக ஆணையருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. தவறு செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வருவாய் அதிகாரிகள் தவறினால் அவர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வருவாய் நிர்வாகினர் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒத்துருக்காரு. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தாசில்தார் இந்த பொய் சர்டிஃபிகேட் கேட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு இல்லையா, அந்த விண்ணப்பதாரர், அவர் மேலே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். யார் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா விஓ, தாசில்தார் இவங்க எடுக்கணும். அவங்க சப்போஸ் எடுக்கலை, அந்த மாதிரி எடுக்காத ஏமாற்றிடுறாங்க அப்படின்னா அவங்க பேரில் தமிழ்நாட்டோட உயரதிகாரி யார், இந்த வருவாய்த்துறையில் இருக்கிற உயரதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏழகத்தில் இருக்கார். அவர் வருவாய் நிர்வாக ஆணையர். அவர் கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வருவாய்த்துறையும், விஓஓ, தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ எல்லாமே அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அதாவது வருவாய் நிர்வாக ஆணையர் பொறுப்புன்றது சாதாரண பொறுப்பு கிடையாது, தலைமைச் செயலாளருக்கு ஈக்குவலான பொறுப்பு அது. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார் தீர்ப்பில். தீர்ப்பு நான் விவரத்தை கொடுக்குறேன், 14 பக்கம் இருக்குது, படித்து பாருங்கள். அதில் தெளிவாக என்னென்ன செக்ஷனில் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன செக்ஷனில் சொல்லிடுறேன் பாருங்கள். 177 ஃபர்னிஷிங் ஃபால் இன்ஃபர்மேஷன், ஐபிசி 177 போட சொல்கிறார் எஃப்ஐஆர். அப்புறம் ஐபிசி 182 இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 182 ஃபால் இன்ஃபர்மேஷன் வித் இன்டென்ட் டு காஸ் பப்ளிக் சர்வெண்ட் அண்ட் யூஸ் லாஃபுல் பவர் டு த இன்ஜுரி டு அனதர் பர்சன். அரசு ஊழியருக்கு பொய்யான தகவலை கொடுத்து மற்றவங்களுக்கு கேடு விளைவிக்கிறது ஆச்சுங்களா, 199 ஐபிசி. அப்புறம் இது இல்லாமல் வேறு அந்த சர்டிஃபிகேட்டை பொய்யான சர்டிஃபிகேட்டை இன்னொரு சர்டிஃபிகேட் மாதிரி பயன்படுத்தினா இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 420, 467, 468. அதாவது பொய் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறது, ஒருத்தரை ஏமாத்துறதுக்காக இந்த ஆவணத்தை பொய் ஆவணம் தயார் பண்ணுறதுக்கான அந்த சட்டப்பிரிவுகள் இதில் நடவடிக்கை எடுக்க சொல்லி 200 இதில் என்ன சொல்லியிருக்காரு, முக்கியமான உத்தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை முறையாக பயன்படுத்துகிறவங்க மேலே வருவாய்த்துறையினர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தனிப்புகார் மனு தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காரு, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட். இப்போ இந்த மாதிரி ப்ரொவிஷன் எந்த நீதிபதியாவது இந்த மாதிரி உத்தரவிட்டு இருப்பாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக நீதியரசர் சுப்பிரமணியன் அருமையான உத்தரவு போட்டிருக்காரு. பொய் சொல்லியிருக்காரு, ஏமாற்றிருக்காரு, அந்த சர்டிஃபிகேட்டை இது பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டு அப்ளிகேஷன் போட்டால் அந்த ஆள் மேலே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடணுன்றார், குற்ற வழக்கு. அது யார் போடணும், தாசில்தார் தான். தாலுகார் சார்பாக இருக்கிற விஏஓ இல்லை வேறு யாரோ ஒரு அதிகாரி, துணை வட்டாட்சியரோ கண்டிப்பாக 200 சிஆர்பிசியில் இந்த பொய் தகவல் கேட்டு உண்மையை மறைச்சி வாரிசு சர்டிஃபிகேட் மேலே போடணும். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஒருத்தர் உங்கள் ஊரில் யாருக்காவது ஒருத்தர் பொய் தகவல் கேட்டு விண்ணப்பிக்கிறது தெரிஞ்சாலோ, இல்லை உங்கள் குடும்பத்திலே யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பொய் சர்டிஃபிகேட் கேட்டு விண்ணப்பிக்கிறது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சாலோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உண்மையான தகவல் எழுதி ஒரு புகார் மனு தாழ்தாருக்கு எழுதி அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு 15 நாள் 1 மாதம் கழித்து இந்த தீர்ப்பு விவரத்தையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த தீர்ப்புப்படி பொய் சர்டிஃபிகேட் கேட்டு வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டு விண்ணப்பிச்சிட்டு மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ஆர்டிஐ போடுங்க, போதும். அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, வேறு வழி கிடையாது. தரலையே 30 நாளில் தரலையே, அடுத்து ஃபஸ்ட் அப்பீல் போங்க, அடுத்து தகவல் ஆணையம் வரைக்கும் போங்க, கோர்ட்டுக்கு போக வேண்டிய வேலையே இருக்காது. சப்போஸ் அதிகம் மண்ணில் லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டு 1 மாதம் கழிச்சிட்டு நேராக ஹைகோர்ட் கூட போயிடலாம் டைரெக்டாக. இந்த மாதிரி உத்தரவு போட்டு பொய் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், தாசில்தார் பிஏஓ இவங்களாம் அவங்களுக்கு குழந்தைய சேர்ந்துக்கிட்டு அந்த பொய் சர்டிஃபிகேட் கேட்டு வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டு விண்ணப்பிச்சவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை, நீங்களால் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்குன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துருவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ இதிலேருந்து வாரிசு சர்டிஃபிகேட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஆவணம்.
இப்போ குடும்பத்தில் தான் சொன்னேன் 4 பேர் இருக்காங்கன்னா மாறனார் என்ன பண்ணுறாரு, 4 பேர் இருக்காங்க, ஆனால் இவர் ஒருத்தர் தான் வாரிசுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கேட்குறாரு. இப்போ என்ன ஆகுன்னா மற்ற 3 பேரோட சட்டப்பூர்வமான உரிமை போயிடும். இப்போ 5 ஏக்கர் 10 ஏக்கர் இடம் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த மொத்த சொத்தையும் இவர் பேருக்கு மாற்றிக்குவார். மாற்றிட்டாங்கன்னா அதை ரத்து பண்ணுறதுக்கு இவர் கோர்ட்டை தான் நாடணும். அது ரொம்ப வருஷம் ஆகும். இப்போ அதுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பை டவுன்லோட் பண்ணி விண்ணப்பத்தை அனுப்பும்போது இந்த தீர்ப்பு இந்த இதெல்லாம் வச்சு இந்த தீர்ப்பு இந்த பேப்பர் கட்டிங்லாம் கொடுக்குறோம் தினமலரில் அந்த பேப்பரு. இந்த தீர்ப்பை டவுன்லோட் பண்ணி அதோட யாராவது குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி பொய்யான வாரிசு சர்டிஃபிகேட்டால் பாதிக்கப்பட்டிங்கன்னா இந்த தீர்ப்பை பயன்படுத்தி ஒரு விண்ணப்பத்தை தாசில்தாருக்கு, வருவாய்த்துறையினர் ஆர்டிஓக்கு, இவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. மணிக்கு டிஆர்ஓக்கெலாம், மாவட்ட வருவாய்களுக்கெல்லாம் அனுப்புங்க. நடவடிக்கை எடுக்கலாம், ஆர்டிஐ போடுங்க, அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, வணக்கம்.